ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபெரம் ஃபாஸ்ஃபரிக்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபெரம் ஃபாஸோட காமன் நேம்ன்றது ஃபெரிக் ஃபாஸ்ஃபேட். அது மினரல் கிங்டம்மு. அப்புறம் அதோட ப்ரூவர் டாக்டர் ஜேசி மார்கன். இது நம்மளுக்கு ஆலன்ஸில் இருக்காது. ஸோ நான் டூபேயில் எடுக்க போகிறேன். இன்ட்ரடக்ஷன். It is one of the organic tissue salts introduced by Sucellers. Its function is to lend color or pigment to the blood capsules. So, இது hemoglobin level க்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். It carries oxygen to all parts of the body. The deficiency in the cell salt leads to disturbance in circulation. ஸோ இங்கே நம்மளுக்கு பிக்மெண்ட் கம்மியாக இருந்தால் அது அடுத்த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் சர்க்குலேஷனுக்கு கொண்டு போகுது. Disturbed circulation, again it is trend causes other disturbances in the normal equilibrium of the human system. So இந்த ஃபெரம் ஃபாஸோட மொத்த கம்ப்ளைண்ட்டுமே நம்மளோட பிளட் ஆர்பிசியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே பிளட் கம்மியாகிறது, அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் இன் சர்க்குலேஷன், அப்படியே மற்ற பிரச்சனைகளும் வருது. இந்த பேஷண்ட்ஸ் மோஸ்ட்டாக டயர்டாக இருக்கிறாங்க. டயர்டாகவும் அவங்க இன்ஆக்டிவாகவும் இருக்கிறது தான் இவங்க பிரச்சனையே. ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா டெபிலிட்டி, அதாவது ஃபிசிக்கல் வீக்னஸ், அப்புறம் ஏர் அஃபெக்ஷன்ஸ், எபிடாக்சிஸ் அப்படின்னா நோஸ் ப்ளீட், ஃபீவர், ஹெட்ஏக், ஹெமட்டூரியா, ஹெமட்டோப்சிஸ் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் பிளட்டு, ஹெமரேஜ், இன்ஃப்ளமேஷன், இன்ஜுரிஸ், பிளேசுரி அப்படின்னா inflammation of lung tissues, pneumonia, rheumatism, urine incontinence. urine incontinence னா அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது யூரினை, அண்ட் வெரிகோஸ் வெயின். ஸோ இந்த பேஷண்ட்ஸுக்கு தான் நம்ம மோஸ்ட்டாக ஃபெரம் ஃபாஸ் கொடுப்போம். The main action of this drug on relaxed muscular tissues and blood corpuscles. ஸோ இதோட ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷனே relaxed muscular tissues and blood corpusclesல தான். கைடிங் சிம்டம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆல் ஃபெப்ரல் டிஸ்டர்பன்சஸ், அதாவது ஃபெப்ரல் டிஸ்டர்பன்சஸ்னா சிம்டம் ஆஃப் அ ஃபீவர். ஸோ ஃபீவர் ஆரம்பிக்கிற முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் ஃபெரம் ஃபாஸ் கொடுப்போம். அண்ட் இன்ஃப்ளமேஷன் பிஃபோர் எக்ஸிடேஷன் செட்ஸ் இன், அவங்க டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர ஃபீவர் அண்ட் இன்ஃப்ளமேஷன் சிம்டம்ஸ்க்கு ஃபெரம் ஃபாஸ் கொடுக்கலாம். In the early stage of febrile condition, it stands midway between the asthenic activity of aconite and belladonna and asthenic sluggishness and turbidity. Turbidity na motor and mental inactivity of gelsemium. So aconiteக்கும் belladonnaக்கும் நம்ம மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபெரம் ஃபாஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் நர்வஸ், சென்சிட்டிவ், அனிமிக் பர்சன் வித் ஃபால்ஸ் பிளித்தூர்ஸ். பிளித்தூரானா ஃபுல்னஸ்னு அர்த்தம், அண்ட் ஈஸி ஃப்ளஷிங். நெக்ஸ்ட்டு ஹெமரேஜ், பிரைட் ரெட் பிளட் ஃப்ரம் எனி ஆரிஃபைஸ். அவங்களுக்கு ஹீமோக்ளோபினோட அந்த பிக்மெண்டேஷன் கம்மியாக இருக்கனால பிரைட் ரெட் கலர் பிளட் தான் வரும். இட் கரஸ்பாண்ட்ஸ் டு கர்வியோல்ஸ் ஆக்சிஜனேட்டட் கான்ஸ்டியூஷன். சிக்ஸ்த் டிசையர் ஆஃப் ஸ்டிமுலன்ஸ். அவங்க எப்பயுமே இன்ஆக்டிவாக டயர்டாக இருக்கனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டிமுலன் தேவைப்படுது. 7 அவர்ஷன் டு மில்க் அண்ட் மீட் அண்ட் மில்க். ஸோ அவங்களுக்கு இது ரெண்டுமே ஒத்துக்காது. ஹெட்ஏக் பெட்டர் ஃப்ரம் கோல்டு அப்ளிகேஷன். ஸோ கோல்டை ஏதாச்சும் வச்சா அவங்களுக்கு சரியாது அப்படின்னு சொன்னாலே ஃபெரம் ஃபாஸை பற்றி யோசிக்கணும். ஏல்மெண்ட்ஸ் ஃப்ரம் 11 AM எஃபெக்ட்ஸ் ஆஃப் சன் அண்ட் எக்ஸ்போஷர் டு கோல்டு. ஸோ சன் ஹீட் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அடுத்து பார்த்தோன்னா மைண்டில் இன்டிஃபரன்ஸ் டு ஆர்டினரி மேட்டர். ஸோ ஒரு ஆர்டினரி மேட்டருக்கு அவங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் ரெஸ்பான்ஸும் இருக்காது. லாஸ் ஆஃப் கரேஜ் அண்ட் ஹோப், பெட்டர் ஆஃப்டர் ஸ்லீப், inability to comment the right words or express himself அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபெரம் ஃபாஸ் எந்த ட்ரையோவில் வரும்னா ட்ரையோ ஆஃப் நிமோனியா இன் ஓல்ட் ஏஜில் ஃபெரம் ஃபாஸ் வரும். ஸோ அக்கனைட், ஃபெரம் ஃபாஸ் அண்ட் மெக்ஸால்ஸ் ட்ரியோ ஆஃப் நிமோனியா. அடுத்து பர்டிகுலர்ஸ் பார்க்கலாம். பர்டிகுலர்ஸில் ஹெட்ஏக், ஹெட் கம்ப்ளைண்ட்ஸ் காசேஷன் என்னவா இருக்குது, சன் ஹீட் அண்ட் கோல்டு. லொக்கேஷன் ரைட் சைடட் ஹெட்ஏக் ஃப்ரம் வர்டெக்ஸ் டு சுப்ரா ஆர்பிட்டல் ரீஜன். ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த ஹெட்லேருந்து பின்னாடி வரைக்கும் அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் ரைட் சைடு மட்டும்னா ஃபெரம் ஃபாஸ் கொடுக்கலாம். சென்சேஷன் அவங்களுக்கு கன்ஜஸ்டிவ் ஹெட்ஏக்காக இருக்குது. த்ராபிங் சென்சேஷன் அப்படின்னா துடிக்கிற மாதிரியான சென்சேஷன், ப்ரூசிங் ஆர் ப்ரெஸ்ஸிங் ஆர் ஸ்டிச்சிங் பெயின் அண்ட் சார்னஸ் டு டச். ஸோ தொட்டாலே அவங்களுக்கு வலிக்குது. கோல்டு நாய்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருந்தால் வலிக்குது. மொடாலிட்டிஸ் பார்த்தோன்னா அக்ரவேஷன், ரைட் சைடட், ஷேக்கிங் த ஹெட், ஸ்டூப்பிங் ஆர் மோஷன். ஸோ அவங்களுக்கு ஸ்டூப்பிங்னா இப்படி சாஞ்சு இருக்கிறது தான் ஸ்டூப்பிங்கு. அமிலரேஷன்
கோல்டு அப்ளிகேஷன். ஸோ கோல்டாக அவங்களுக்கு கொடுத்தா சரியாகும்னு நம்ம அங்கேயே பார்த்தோம். நெக்ஸ்ட் ஐஸ் போனால் அக்யூட் கன்ஜன்டிவைட்டிஸ், ஹைப்பரீமியா ஆஃப் ஆப்டிக் டிசீஸ், ஆப்டிக் டிஸ்க் அண்ட் ரெட்டினா வித் பிளட் விஷன். அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹைப்பரீமியானா இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிளட்னு அர்த்தம். அடுத்து வந்து ஐஸ் இன்ஃப்ளேம்ட் ரெட் வித் கன்னிங் சென்சேஷன். கன்னிங்னா ஹார்ம்ஃபுல் இல்லை ட்ரபிளிங்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு ட்ரபிளாக இருக்குது அந்த சென்சேஷன். சோர் அண்ட் ரெட்னஸ், லுக்கிங் அண்ட் ரெட்டினல் கன்ஜெஷன். ஸோ ரெட்டினல் கன்ஜெஷனாக இருக்குது. ஸோ ரெட்டிஷாக இருக்கும் அவங்க கண்ணு. சென்சேஷன் ஆஸ் இஃப் கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட் வர் அண்டர் ஐலிட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு கண்ணு உறுத்தலாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இயர்ஸ் போனோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஓட்டிசிஸ், மெம்ப்ரேனியர் டெம்பைனிக் ரெட் அண்ட் பெல்ஜிங். ஸோ காது வலி இருக்கும், அக்யூட்டாக அவங்களுக்கு வரும். இது எப்போ யூஸ் பண்ணலன்னா வென் பெல்லடோனா ஃபெயில்ஸ். ஏர் ஏக் ஆஃப்டர் எக்ஸ்போஷர் டு கோல்ட் ஆர் வெட். ஸோ காதில் குளிரான இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு காது வலி வந்துன்னா ஃபெரம் ஃபாஸ் கொடுக்கலாம். இன்ஃப்ளமேட்டரி ஏர் ஏக் வித் burning and throbbing pain or sharp stitching pain. ஸோ அவங்களுக்கு burning இல்லைனா துடிக்கிற மாதிரி காதில் வலி இருந்தால் இது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிம்டம்ஸ் பார்க்கலாம். த்ரோட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஃபாசஸ், அல்சரேட்டட் த்ரோட், சோர் த்ரோட், ட்ரை, ரெட், இன்ஃப்ளேம்ட் வித் மச் பெயின். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஃப்தேரியா. டிஃப்தேரியானா என்னென்னா சீரியஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் நோஸ் அண்ட் த்ரோட் டு லெசன் த ஃபீவர். சோர் த்ரோட் ஆஃப் சிங்கர். ஸோ சிங்கர்ஸுக்கு இது வரும், கிளர்ஜி மேன்லுக்கு வரும், சர்ச்சில் பாடுறவங்களுக்கு வரும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டமக் வந்து அவர்ஷன் டு மீட் அண்ட் மில்க், டிசையர் ஆஃப் ஸ்டிமுலன்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ் வித் பெயின், இன்ஃப்ளமேஷன், டெண்டர்னஸ் அட் த பிட் ஆஃப் த ஸ்டமக். ஸோ ஸ்டமக் பிட்டில் வலி இருக்கும், மேல் வயிறு சொல்கிறாங்க. வாமிட்டிங் ஆஃப் அன்டைஜஸ்டட் ஃபுட், பிரைட் ரெட் பிளட், அதை நம்ம அங்கேயே பார்த்தோம். சோர் இரெக்ஷன்ஸ் இருக்கும் இவங்களுக்கு. அப்டமன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிசென்ட்ரி. டிசென்ட்ரினா என்னதுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இன்டெஸ்டைன் வித் பிளட்டி டைரியா தான் டிசென்ட்ரி. ஸோ இவங்களுக்கு வந்து வித் மச் பிளட் அண்ட் டிஸ்சார்ஜஸ் இருக்கும். ஸ்டூல் வாட்டரி, கண்டெய்ன்ஸ் மியூக்கஸ் அண்ட் பிளட், அர்ஜிங் பட் நோ டென்டனமஸ். அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும், பட் டெனஸ்மஸ்னா ரிக்கரண்ட் இவாக்குவேஷன் ஆஃப் பவுல்ஸ் அப்படி இருக்காது, பட் அவங்களுக்கு வந்துச்சுன்னா பிளட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Constipation with prolapse and hemorrhoids. Hemorrhoids inflamed, bleeding, bright red color. Okay. Next respiratory symptoms ku ponona nose, congested mucous membrane, first stage of all cold in head, predisposition to catch cold. So இவங்களுக்கு cold அடிக்கடி பிடிக்கிற கேரக்டராக தான் இருப்பாங்க. catarrhal fever, epistaxis and bright red blood. ஸோ எங்கேனாலும் பிளட்டு சம்மந்தமான பிரச்சனை தான் இவங்களுக்கு. செஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆல் இன்ஃப்ளமேட்டரி அஃபெக்ஷன், கன்ஜெஷன் ஆஃப் லங்ஸ், காஃப், ஹார்ட், ட்ரை வித் சோர் செஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு ட்ரை ஹார்டான இருமல் இருக்கும். ஷார்ட் பெயின்ஃபுல் கிளிக்கிங் காஃப், டிக்கிளிங் காஃப். ஸோ அவங்களுக்கு தொண்டையில் கிச் கிச் அதுதான். அடுத்து cough better at night, expiration of pure blood in pneumonia, bronchitis of young children, hemostasis அப்படின்னா என்னதுன்னா splitting of blood. Next urinary symptoms பார்த்தோன்னா frequent desire to urinate, urine sprouts of every time with every cough. ஏன்னா அவங்களுக்கு நம்ம பார்த்தோம் incontinence of urine இருக்கும், அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸ்பின்ச்சஸ் வீக்காக இருக்கும். irritation at the neck of the bladder, polyuria, duodenal enuresis அப்படின்னா என்னதுன்னா டே டைம் ஆக்சிடென்டல் வெட்டிங்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ஜெனிட்டேலியா சிம்டம்ஸில் மென்சஸ் வந்து அவங்களுக்கு every 3 weeks once வரும். ப்ரொஃப்யூஸ் வித் ப்ரெஷர் இன் அப்டமன், ஸ்மால் ஆஃப் த பேக் அண்ட் பெயின் ஆன் டாப் ஆஃப் த ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலை மேலே வரைக்கும் ஹெட் கம்ப்ளைண்ட்ஸு. Next, vaginismus, vagina dry and hot, pain in vagina on continuation, bearing down sensation and constant dull ovarian pain. ஸோ அவங்களுக்கு வந்து பேரிங் டவுனாக இருக்கும், அவங்களுக்கு பாரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் அண்ட் எக்ஸ்ட்ரீமிட்டி, ஸ்டிஃப் நெக் ஃப்ரம் கோல்டு, articular rheumatism especially of the shoulder. ஸோ அவங்களுக்கு ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். Pain extended to the upper part of the chest, whitlow,
palms and hands are hot. ஸோ அவங்களுக்கு இங்கே கையிலலாம் வந்து ஃப்ளூவிட் அக்யூமுலேஷனாக இருக்கும், கையெல்லாம் சூடாக இருக்க மாதிரி இருக்கும். hands swollen and painful. rheumatic pain worse from motion, better from warmth. அவங்களுக்கு அமிலரேஷன் ஃப்ரம் கோல்டும் இருந்தது, ஆனால் பெட்டர் ஃப்ரம் வார்ம்த்தும் இருக்குது. ஃபீவர் வந்து all catarrhal and inflammatory fevers. chill every day at 1 p.m. high fever, quick pulse, increased temperature, copious night sweat. ஸோ நைட் அவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். ட்ரை ஹீட் ஆன் பாம்ஸ், ஃபேஸ், த்ரோட் அண்ட் செஸ்ட்ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஜென்ரல் மொடாலிட்டிஸ் பார்த்தோன்னா அக்ரவேஷன் அட் நைட் அண்ட் அட் 4 to 6 a.m. டச் அவங்களுக்கு அக்ரவேஷன் ஆகும். ஜார் அக்ரவேஷன், மோஷன் ரைட் சைட், அமிலரேஷன் வந்து கோல்டு அப்ளிகேஷன். இந்த ஃபெரம் ஃபாஸுக்கான ரிலேஷன் பார்த்தோன்னா கம்பேர் அக்கோனைட் சின்ன அண்ட் ஜெல்லஸ் போட்டிருக்காங்க, ஜெல்சீமியம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபெரம் ஃபாஸு. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை நீங்கள் அப்படியே எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் மோர் வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.